ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த மாதிரி பதிவு வந்து இது வரைக்கும் யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ ரொம்ப பயனுள்ள தகவல் கூட. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்விஃப்ட் கோடு. அந்த ஸ்விஃப்ட் கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது ஸ்விஃப்ட் கோடு கேட்பாங்க. அந்த ஸ்விஃப்ட் கோடு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் வரவு செலவு கணக்கெலாம் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டி வராது, பணம் வராது உங்களுக்கு. ஸோ அதுக்காண்டி ஸ்விஃப்ட் கோடு வந்து கேட்பாங்க. கேட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேகமாக போயிட்டு பேங்க்கில் போயிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு ஸ்விஃப்ட் கோடு கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு பேங்க்கில் உட்காந்துருக்க அம்மா வந்து விவரம் தெரியாத அம்மா வந்துச்சுன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தம்பி, ஐஎஃப்சி கோடாக இருக்கும்னு நினச்சிட்டு அது உங்கள்கிட்ட ஐஎஃப்சி கோடை தூக்கி கொடுத்துரும். ஐஎஃப்சி கோடை தான் ஸ்விஃப்ட் கோடு சொல்கிறான் பழக்குன்னு. எது அந்த பொம்பளைக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து என்ன நினைக்கன்னா, இவனுக்கு தெரியல பொழுது சின்ன பையன் தான் வளர்றான்னு சொல்லிட்டு ஐஎஃப்சி கோடை தூக்கி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று நடக்கும். ரெண்டாவது என்ன ஆகுனா, கிராமப்புறங்களில் உள்ள பேங்க்லலாம் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம், தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க்கு எஸ்பிஐ பேங்க்னு வச்சுங்களேன். அந்த பேங்க் வந்து பிரான்ச் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஆனால் மெயின் பிரான்ச்சு ஒரு சிட்டினா, இப்போ மதுரை மாவட்டம்னா மதுரையில் வந்து ஒரு பெரிய இருக்கும். அதுக்கு அடுத்து பெரிய ஏதாச்சும் ஒரு சிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கும். மற்ற சின்ன சின்ன பிரான்ச்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில பேங்க்கில் வந்து தெரிஞ்ச பேங்காக இருந்தாலும் அவங்க கேட்டு பெரிய மேலிடத்தில் கேட்டு ஸ்விஃப்ட் கோடு கேட்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்காண்டி வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. தெரியாமல் எதையோ கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து தவிர்க்கிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு வழி தரேன். நீங்களே வீட்டில் உட்காந்த இடத்துலையே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக எந்த பேங்க் வச்சுன்னா அந்த பேங்க்கோட ஸ்விஃப்ட் கோடை எடுத்து நீங்களே வந்து டைப் பண்ணி அமுச்சு விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ரூல்ஸு, என்னென்னலாம் செய்யணுன்றதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு மூலமாக டைரெக்டாக செஞ்சு காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு ஃப்யூச்சரில் வந்து ஸ்விஃப்ட் கோடு உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போனோன்னா ஸ்விஃப்ட் கோடு தேவைப்படும் போது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்விஃப்ட் கோடை எடுத்து அமுச்சு விட்டுடலாம். ஓகேங்களா? கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து பிடிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வீடியோ நான் போடுவோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோ பாருங்கள். நான் கீழே ஒரு வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்சைட் வந்து ஸ்விஃப்ட் கோடு சர்ச் ப்ளஸ் ஃபைண்டர் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் வருது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கேட்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த நாடு, நீங்கள் எந்த நாடு, அர்ஜென்டினாவா, ஆர்மேனியாவா, ஆஸ்திரேலியாவா, ஆஸ்திரேலியாவா, நான் வந்து இந்தியா. நீங்கள் எந்த நாடோ அந்த நாடை வந்து கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? சரி, நான் இந்தியாவை தேடுறேன். ஓகேங்களா? இந்தியா இந்தியா எங்கள் நாடே, இதயம் எங்கள் நாடே, நாங்கள் இந்தியா. கிளிக் பண்ணியாச்சா? சரி, அதை அடுத்து கீழே வந்தீங்கன்னா எந்த பேங்க்குப்பா நீன்னு கேட்குது. உங்களோட பேங்க்கு பேர் மொக்கையான பேங்காக இருக்கிறதுனால இதில் இருக்கிற பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? நான் என்ன பேங்க் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கனரா பேங்க்கு. ஸோ என்னோடய பேங்க் இருக்கான்னு நான் பார்க்குறேன். இந்த இருக்குது கனரா பேங்க். ஓகேங்களா? சரி, அடுத்து அது கீழே என்னென்னு கேட்டிங்கன்னா சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க பாருங்க. இருக்கிற ஊரில் இருக்கான்னு பார்த்துங்க. சப்போஸ் இங்கே இருக்கிற ஊரில் இல்லாட்டி உங்கள் ஊருக்கு அக்கம் பக்கத்தில் என்ன ஊர் இருக்கோ அந்த ஊர் இருக்கான்னு பார்த்துங்க. நான் வந்து என் ஊர் வந்து காப்பு. கண்டிப்பாக காப்பு இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு பக்கத்தில் வந்து உடுப்பி இருக்குது. நான் வந்து உடுப்பியை கிளிக் பண்ணிக்கினேன். ஓகேங்களா? ஸோ உடுப்பி வந்துடுச்சு. இப்போது நீங்கள் 4ஆவதாக உள்ள கட்டத்தை கிளிக் பண்ண உடனே வந்து ஸ்விஃப்ட் கோடு வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். பாருங்கள், இதுதான் வந்து உங்களோட ஸ்விஃப்ட் கோட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்விஃப்ட் கோடை வந்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்விஃப்ட் கோடு நீங்கள் தேடுறதுக்கு வந்து பேங்க்கில் போயிட்டு மேனேஜரை கேட்டுக்கிட்டு அவன் தப்பானதை கொடுத்தானா ரைட்டானதை கொடுத்தான் இந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஆன்லைனில் எடுத்து அப்போவுமே வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா?
இன்றைக்கி வீடியோவில் வந்து இவ்வளோ நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? பாய்.